இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். சிபிஐ கோர்ட் நீதிபதி அவர்களே ஓட்டை எப்படி நம்ம திருடுறோம்ன்றதை இதில் பார்க்க போகிறோம். இந்த இவிஎம் மிஷினை கவனித்து பாருங்கள். மதிமுகவிலேருந்து வந்து பார்த்தாங்க இந்த ஊழலை. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க நேரடியாக. சரிங்களா? இப்போ பாருங்கள் சார், இது 5 வேட்பாளர் இருக்காங்க. 5 வேட்பாளருக்கும் 5 ஸ்டோர் ஆகக்கூடிய இடத்த காமிச்சிருக்கிறேன். இப்போ 5 பேருக்கு 5 சுவிட்சு கொடுத்துருக்கேன். ஆப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் வந்து எந்த சின்னமும் யாருக்கு விழுலப்பா அப்படின்றாரு. இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்போ நான் வந்து 5ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போகிறேன். 5ஆம் நம்பரில் வேட்பாளருக்கு ஸ்டோர் ஆகுது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது, போட்டா உங்களை எடுக்குது. இதுதான் போட்டா கேமரா. சரிங்களா? இதில் வந்து ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் அம்மாவும் கவனித்து பாருங்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறார். 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 3ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 2ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். இதே இது இப்படி மறைஞ்சிருந்தால் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மக்களே? இப்போ 5 ஓட்டு போட்டிருக்கிறோம். இப்போ எந்த சுவிட்சை அமுக்கினாலும் ஆப்ரேட்டிங்லாம் ஆகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 5ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 3ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 2ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். சரி, இப்போ மறைஞ்சிருந்துச்சு. கரெக்டாக தானே சார் எங்கள்னு இப்படி காமிச்சிருவாங்க. காமிச்சிட்டு இப்போ திருட்டுத்தனம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இது வந்து திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்சு. இதை செல்ஃபோன் மூலமாக பயன்படுத்தலாம், டைமர் மூலமாக பயன்படுத்தலாம், எப்படி வேண்டாலும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ இந்த 4 வேட்பாளருக்கு ஓட்டு விழுவாது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்போ நான் பாருங்கள் ஓட்டு போடுறேன். 1ஆம் நம்பர் வேட்பாளர் தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 2ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஒரு பீப் சவுண்டு வரும், லைட் வரும், ஓட்டு அவருக்கு விழுகாது. 1ஆம் நம்பரில் போய் சேவ் ஆகுது. கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது, கரெக்டாக போட்டா இருக்குது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 3ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போகிறேன். அவருக்கு பிபி சவுண்ட் லைட் வந்துச்சு, ஓட்டு வந்து 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு போய் ஸ்டோர் ஆகுது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். பீப் சவுண்ட் லைட்டிங் வந்துச்சு, 1ஆம் நம்பரில் போய் ஸ்டோர் ஆகுது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 5ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். இப்படித்தான் ஜெயலலிதா அம்மா வந்து 40 சீட்டு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி போர்ச்செடி தனமும் திருட்டுத்தனம் பண்ணி தான் செவிச்சிருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷினை பயன்படுத்திய பிரதமரும் முதலமைச்சர்களும் இந்தியாவில் இப்படித்தான் செவிச்சிருக்கிறாங்க. இதில் தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுறேன். இவங்களுக்கு பிபி சவுண்டு லைட் வருது சார், ஓட்டு இங்கே போய் சேவ் ஆகுது சார், கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது சார், போட்டோ எடுக்குது சார். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுறேன். 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு எப்படி போர்ச்சேரி நடக்குதுன்னு பாருங்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுறான். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. பொதுமக்கள் ஓட்டு போடுறான். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறார். பொதுமக்கள் ஓட்டு போடுறான். இப்போ கரெக்டாக இயங்கிறத பார்க்கலாமா சார்? இப்போ கரெக்டாக இயங்க போகுது. தேர்தல் ஆணையர் இப்போ எந்த இது அமுக்குனாலும் வேலை செய்யாது சார். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுறோம். அங்கங்கே ஸ்டோர் ஆகுதா, கவுண்டிங் கரெக்டாக காமிக்கிறான்னு பாருங்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுறேன். பொதுமக்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. பொதுமக்கள் ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. பொதுமக்கள் ஓட்டு போடுறேன். இதே வந்து இந்தியா இப்போ 25 ஓட்டு போட்டிருக்குறோம். அந்த 25 ஓட்டில் யார் வெற்றி கவனித்து பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். 25 ஓட்டில் 1ஆம் நம்பர் வேட்பாளர் எத்தனை ஓட்டில் வெற்றி பெற்றிருக்கிறாரு என்பதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தெளிவாக பாருங்கள். இப்படி தான் ஓட்டை திருடி ஆண்டிருக்கிறாங்க. அதற்காக தான் இந்த இவிஎம் மிஷினை தடை செய்யணும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வந்து நீதிமன்றத்துக்கு நான் லெட்ரு அனுப்பினேன். அதுக்கு 5 தடவை நான் அனுப்பியிருக்கேன். மதுரை நீதிமன்றத்துக்கு 5 தடவை நான் வந்து அனுப்பியிருக்கேன். 5 தடவையும் 5 நீதிமன்றமும் எனக்கு பதில் லெட்ரு எழுதவில்லை. அதுதான் எல்லா நீதிபதிகளுக்கு கொடுக்கறது தெண்டை சம்பளம். ஏண்டா பொண்டு பயல்களான் மதுரை நீதிபதிகளே,
ஒருவன் லெட்ரு அனுப்புகிறான்னா மறுபடியும் அனுப்பணுமா இல்லையா? ஏண்டா நீதிபதி பொண்டு வைப்பையிலே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா காசு கொடுக்கணுமா இல்லையாடா தேவடியாளுக்கு பிறந்தவனே என்று நான் கேட்குறேன். ஏன்னா சாப்பிட்றோம், அது காசு கொடுக்கணுமா இல்லையா? அது மாதிரி ஒருத்தன் லெட்ரு அனுப்புகிறான், அவனுக்கு பதில் அனுப்பணுமா இல்லையா? அப்புறம் என்னடா நீதிபதி படிச்சிருக்க தேவடியாளுக்கு பிறந்த பையல நீதிபதியே? இப்படி பேசும்போது என்ன சொல்கிறான், என்னையை போய் பச்சை அடப்பில் அடைச்சாங்க. எப்படி இந்த தேவடியா பையல வரமுறை இல்லாமல் கைது பண்ணிவிட்டு என்னுடைய யூடியூப்பும் லாக் பண்ணி என்னையை போய் பச்சை அடப்பில் அடைத்தான். பச்சை அடப்பில் அடைக்க வேண்டியது இந்த நீதிபதி பொண்டு பயல்களுக்கு அடைக்கணும். ஏன்னா இவங்களுக்கு 2 லட்சம் எதுக்குடா தேவடியா பயல்களுக்கு 2 லட்சம் சம்பளம் எதுக்கு? மக்கள் உழைக்கிறான், வரிப்பணமாக கட்டுறான். அந்த வரிப்பணத்தை இப்படிப்பட்ட கேவலப்பட்டவனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஊனம் பெற்றவர்கள் அவர்களெல்லாம் படித்தவங்க நிறையா இருக்காங்க. அந்த ஆளுகளுக்கு சொன்னீங்கன்னா அவங்க வாய்தா தேதி சொல்ல ஆய்வு பண்ணி சொல்ல முடியும். இவங்க 2 வருஷமாக ஜெயபாண்டி குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்று சொல்ல தெரியாத இந்த தேவடியா பைய நீதிபதிகளும் இந்த 6 அடித்த நீதிபதி 27/2 வாய்தாவில் அனைத்து பத்திரிகை ரிப்போர்ட்டரையும் கூப்பிட்டு வச்சு டிவி தொலைக்காட்சியிலையும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்ன்றான், படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுக்குறோம்ன்றான். இது உண்மையாக பொய்யான்னு பார்க்க வேண்டும் 75 நாளைக்குள்ள. ஆகையால் இந்த செய்தியை எழுதுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதியும் கூப்பிட்டு, என்னப்பா பணம் இருக்கான்னு கேட்குறாங்க எல்லாரும், நீதிபதியிலேருந்து அரசியல்வாதியிலேருந்து, ஜெயபாண்டிக்கு பணம் இருக்கா அப்படின்னு. சரி, பணம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. ஆம்பளை 75 நாளைக்கு நிறுவிடா தேவடியாளுக்கு பிறந்த பயல்களா அரசியல்வாதிகளா, அல்லது இந்த ஊனம் பெற்ற அறிவு வளர்ச்சி இல்லாத நீதிபதி பொண்டு பயல்கள் வெறும் வாய்தா தேதியை மட்டும் சொல்லிக்கிட்டு ஒரு சாட்சியை கூட நிப்பாட்டலடா தேவடியா பயலுக. ஒரு சாட்சியால் நிப்பாட்டியிருக்கணும். நான் சிறைக்குள்ளே இருக்கும்போது சொல்கிறேன், ஜெயம் 1 நீதிமன்றத்தில் பெண் நீதிபதிகிட்ட நான் பேசினேன். 4 வெளி வாய்தா இந்த மதுரை கலெக்டரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, மதுரை கலெக்டரு எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கு நான் அனுப்பியிருக்கேன். கலெக்டருடைய ஆபாச வீடியோவை, அறநிர்வாணமான வீடியோவை, அசிங்கமான வீடியோவை தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டு உள்ள கலெக்டர் செல்ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பியிருக்கேன், யூடியூப்பில் பதிவு செஞ்சுருக்கேன். மதுரை ரிப்போர்ட்டர், தருமபுரி ரிப்போர்ட்டருக்கெலாம் நான் அதை அனுப்பியிருக்கிறேன். ஆகையால் இந்த சங்கீதா கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, அவங்கள சாட்சியாக ஏற்றுங்க. முதல் சாட்சியாக விசாரிங்க, 2வது சாட்சியாக அனீஸ் சேகரை விசாரிங்க, 3வது சாட்சி தருமபுரி ஐஎஸ் அதிகாரி மலர்விழியை விசாரிங்க. அதற்கு பிறகு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தருமபுரியிலேருந்து மதுரைக்கு எப்பொழுது வந்தான், யார் மதுரைக்கு அழைத்து வந்தார்கள், என்னை கைது பண்ண மறுநாளே என்னுடைய குடும்பத்தை மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணுவதற்கான சட்ட ரூல்ஸு இருக்கா, ஜெயபாண்டியன் மதுரை கலெக்டர் அறநிர்வாணமாக அசிங்கமாக வீடியோ போட்டுட்டு 5 நாள் வரைக்கும் இரவும் பகலும் மதுரை கலெக்டருக்கும் தேர்தல் அதிகாரி பொன்முத்துக்கும் அருண்குமார் கலெக்டர் பிஓவுக்கும் விடாமல் ஃபோன் பண்ணியிருக்கேன். 24 நேரமும் இரவும் பகலும் 5 நாள் வரைக்கும் எந்த ஒரு செல்லூர் காவல் நிலையமோ அல்லது தல்லவளம் காவல் நிலையமோ அல்லது சைபர் கிரைமோ ஏன் ஜெயபாண்டிக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி, ஏண்டா ஜெயபாண்டி எங்கடா இருக்க, இந்த மாதிரி அசிங்கமான வீடியோ போட்டு இந்த அவள் வீட்டுக்கு வர்றோம்டா அப்படின்னு ஃபோன் பண்ணதாக என் செல்ஃபோனில் ஆதாரம் இருக்கா? இல்லை எந்த ஒரு நீதிமன்றமாவதும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி மதுரை கலெக்டர் அசிங்கமாக அறநிர்வாணமாக போட்டிருக்கீங்க, இந்த கோர்ட்டில் ஆஜராகணும் என்று என்னுடைய செல்லுக்கு தொடர்பு கொண்டிருக்கீங்களா? பத்திரிகைக்கு தெரியப்படுத்தியிருக்கேன், அரசியல்வாதிக்கு தெரியப்படுத்தியிருக்கேன், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் அனுப்பியிருக்கேன் அந்த வீடியோவை. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் என்னை கைது பண்ணாமல் திருட்டு பட்டம் கட்டி அரசன் பேக்கரியில் களவாண்டதாக சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். நன்றி.